ஹலோ கைஸ், வெல்கம் டு வெல்ஸ் கிரியேட்டர் சேனல். இன்றைக்கி நெபுலா கேம் பேட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நெபுலாவில் ஒயர்லெஸ் ஒயர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதேமாரி ஈவோ ஃபாக்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுவும் ஒரேமாரி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஈவோ ஃபாக்ஸ் வாங்கிக்கோங்க நெபுலாவோட. ஏன்னா ஈவோ ஃபாக்ஸ்னால் அவனோட ஆப் வந்து என்னென்ன கேம் சப்போர்ட் ஆகும்னு கொடுத்துருப்பான். அதில் நிறைய கேம் இருக்கும். நெபுலானா நம்ம தான், ஆனால் நெபுலாலையும் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஈவோ ஃபாக்ஸ்லேயும் ஒயர்லெஸ் இருக்குது, நெபுலாலையும் ஒயர்லெஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒயர் தான் பெஸ்ட். ஏன்னா ப்ளூடூத்னால் பக்கத்தில் தான் இருக்கும், குட்டியோன்ற இடத்துல தான் பார்க்கலாம் விளாட்லாம். இதே நம்ம ஒயர்னால் நல்லா நீட்டாக இருக்கலாம். இது பத்தலைன்னா எக்ஸ்டர்னல் ஒயர் போட்டு இன்னும் தூரம் எடுத்துக்கலாம். அதனால் ஒயரே வாங்கியிருக்கோம் மோஸ்ட்லி. என்னை பொறுத்தவரைக்கும் நெபுலாவோட ஈவோ ஃபாக்ஸ் பெஸ்ட்டு. நான் தெரியாமல் இதை வாங்கிட்டேன். ஈவோ ஃபாக்ஸ்னால் வந்து என்ன ஒரு லாபம்னா, ஈவோ ஃபாக்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா அழகாக இருக்கும். இதில் இன்னும் இந்த வைப்ரேஷன்லாம் அதிகமாக இருக்கும் ஜாய்ஸ்டிக்கில். இது கூட பில்லு, சிடி, யூசர் மேனுவல் இதெல்லாம் தந்துருந்தாங்க. ஓடிஜி தந்தது தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, சூப்பராக. ஈவோ ஃபாக்ஸில் வருமானு தெரில. நல்ல பில்டு குவாலிட்டி, சூப்பராக இருக்கும், தொட்டாலே சாஃப்டாக இருக்கும். ஈவோ ஃபாக்ஸோட இதுதான் பெஸ்ட்டு. ரப்பர் மாரி இருக்கும், நல்லா ரப்பர் கிடையாது, நல்லா பிடிச்சிக்கிட்டு விளாட்லாம். இது ஈவோ ஃபாக்ஸ் கம்ஃபர்டபுள் நிறையா இருக்காது இதோட. இதுதான் கம்ஃபர்டபுளில் இதுதான் பெஸ்ட்டு. இதில் டிவினா லெஃப்ட் சைடில் லைட் எரியும், இது ஃபோன்னா ரைட் சைடில் லைட் எரியும். இதில் வந்து த்ராட்டிலேட்டர் இருக்குது. நம்ம பட்டன் மாரி கிடையாது, கொஞ்சம் அமுத்துனா கொஞ்சம் ஸ்பீட் போகும். கார் ரேஸ் கேமில் அதிகம் அமுத்துனா அதிக ஸ்பீட் போகும், அது ஒரு லாபம் தான். இப்போ நான் ஜிடிஏ சாண்டர்ட்ட சொல்லலாம். லைட்னிங்லாம் சூப்பராக இருக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் டர்போ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் இல்லை பஞ்சிங் பட்டன் இதெல்லாம் அமுத்திக்கிட்டே இருக்கும்னா, டர்போ அமுத்தி எந்த பட்டன் வேணுமோ, இப்போ ஜாய்ஸ்டிக்கை மேலே வச்சு டர்போ அமுத்தினா ஜாய்ஸ்டிக் நம்ம அமுத்தாமே மேலே இருக்கும். அதனால் ஓடிக்கிட்டே சுட்டுட்டு இருக்கலாம், விளாட்லாம். அந்தமாரி பட்டன்ஸும் அந்தமாரி பண்ணிக்கலாம் டர்போ. இதில் அது ஒரு நல்லதாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடிஏல ஃபுல்லாக சப்போர்ட் ஆகுது, ஜிடிஏ கேம்ஸ் எல்லாத்துலேயும். மிச்ச கேம்லாம் எனக்கு தெரில, ஆனால் மோஸ்ட்லி நிறைய கேமில் சப்போர்ட் ஆகுது ஜாய்ஸ்டிக்கு. ஆனால் ஒரு சில கேமில் சப்போர்ட் ஆனாலும் ஃபுல் சப்போர்ட் ஆகலை, ஃபுல்லாக எல்லா ஆப்ஷனும் சப்போர்ட் ஆகலை. இதுவும் இது மட்டும் தான். அது சூப்பராக இருக்குது. இதில் விளாட்றப்ப ஜாய்ஸ்டிக் வந்தீங்கன்னா இன்னும் வாட்டமாக இருக்கும். இதுனால் இன்னும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஈவோ ஃபாக்ஸ்னால் கொஞ்சம் வயன்னு இருக்கும். இதில் அது பேர்னா ஜெப்ரானிக்ஸ்லேயும் இருக்குது. ஜெப்ரானிக்ஸ் வந்து த்ராட்டில் கிடையாது, ஆனால் நான் ஜெப்ரானிக்ஸ் தான் வாங்கியிருப்பேன். த்ராட்டில் கிடையாது. நான் சொன்னாலும் கொஞ்சம் அமுத்துனா கொஞ்சம் ஸ்பீடு மேலே, அதிகமாக அமுத்துனா அதிக ஸ்பீடு மேலே ஒன்று அமுத்துற மாதிரி இருந்ததில்ல, அது கிடையாது. அதுக்கு பதிலாக பட்டன் இருக்கும், அதுக்கு தான் நான் அது வாங்கலை. இதே ஜெப்ரானிக்ஸ்னால் சூப்பராக இருக்கும், கண்ணை மூட்டு வாங்கலாம் ஜெப்ரானிக்ஸ்னால். ஏன்னா அது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ஓட்டையும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சாதா ஓட்டுறோட ஜாய்ஸ்டிக்கில் ஓட்ட கொஞ்சம் வாட்டமாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஒத்த கையில் ஓட்ட வரல, இங்கே ஜாய்ஸ்டிக் சரியில்லை ஓட்ட முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒன் ஹேண்டில் ஓட்ட முடியல. 3 த்ராட்டிலேட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே சொன்னாலும் த்ராட்டிலேட்டர், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்கும். அது அப்புறம் இந்த ஏஒய்பின்னு இருக்குது, அதில் அந்த பட்டன் 3 ஆக்சிலேட்டர் பட்டன் இருக்கும் காரில் ஓட்ட போது. இப்போ டிவியில் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஃபோனில் ஓடிஜி போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவியில் வந்து யூஎஸ்பி நேராக சொல்லணும். ஃபோனில் கனெக்டாக ஓடிஜி போட்டு சொல்லனாலும் கனெக்ட் ஆகாது. அப்புறம் செட்டிங்ஸில் ஓடிஜி செட்டிங்ஸ்னு போட்டிங்கன்னா வரும். செட்டிங்ஸில் அதை ஆன் பண்ணணும், அப்போ தான் வரும். நான் ஒரு கம்ப்யூட்டரில் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ அங்கே ஒரு கேம், சும்மா ஒரு கார் ரேஸ் கேம் ஓட்டி காட்டுறேன் பாருங்கன்னா. கொஞ்சோண்டு அமுத்துனா கொஞ்சம் ஸ்பீட் போகும், அதிகமாக அமுத்துனா அதிக ஸ்பீட் போகும். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே அந்த த்ராட்டிலேட். அது ஃப்ரண்ட்டு, அந்தாண்ட பேக்கு, அது பேக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணி போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதுதான் த்ராட்டிலேட்டர், சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்பீட் ஃபுல்லாக அமுத்தினோன்னா ஃபுல் ஸ்பீடு எடுக்கும், லைட்டாக அமுத்தினா லைட்டான ஸ்பீடு. குட்டியோண்ட இடத்துல நம்ம ஒரு இடிக்கிற மாதிரி இடத்துலலாம் நம்ம ஃபோனில் விளாட்றப்ப அமுத்திட்டோன்னா ஃபுல் ஸ்பீடு இடிச்சிடும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, கொஞ்சோண்டு அமுத்தி பொறுமையாக திரும்பி போகலாம். இதுதான் பெஸ்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் 87லேயே மெயின்டைன் பண்ண பாருங்கள். இப்போ நான் ஓட்ட ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு இதில் ஓட்ட வரல, ஏன்னா நான் ஏன் இதில் எனக்கு இப்போ ஓட்ட வரலன்னா, நான் சைடாக வச்சுருந்தேன், என்னால் சரியாக ஓட்ட தெரில எனக்கு. நீங்கள் ஓட்ட தெரிலனா அது ஓட்ட வராதுன்னு நினச்சிக்காதீங்க, ஈஸியாக ஓட்டிடலாம். இதெல்லாம் வச்சு ஜாலியாக தான் இருக்கும். எனக்கு ஓட்ட தான் வரல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.